ஹாய் ஆல், வெல்கம் டு கணினி இந்தரணி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிஎட் சிஎஸ்க்கான டெமோ கிளாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, டெமோ வீடியோ ஒன்று போடுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எந்த மாதிரி டாபிக் சூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டைப்ஸ் தான் எடுத்தேன், C++ ஓடுது. அண்ட் இதோட ஒர்க்கிங் மாடல் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதோட ஒர்க்கிங் மாடல் நான் லாஜிக் கேட்ஸ் பண்ணியிருந்தேன். எதனால் லாஜிக் கேட் பண்ணியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோ நடுப்புற நான் சொல்கிறேன். எடுத்த உடனே நீங்கள் டைரெக்டாக டாபிக் உள்ள போகாதீங்க. நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மோட்டிவேட் பண்ணி அந்த மோட்டிவேட் மூலமாக அவங்க தான் நீங்கள் என்ன டாபிக் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கெஸ் பண்ணி சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். செகண்ட் திங், நீங்கள் நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, தமிழில் எடுக்கணுமா இங்கிலீஷில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் தமிழில் எடுக்கிறீங்க, இங்கிலீஷில் எடுக்கிறீங்க, அது செகண்டரி. பட் போல்டாக எடுக்கிறீங்களா, எவ்வளோ கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் டீச்சிங்கில், என்ன மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஒர்க்கிங் மாடல் காட்டுறீங்க. தயவு செஞ்சு பிஎட் கமிஷனுக்கு போகிறீங்கன்னா ஒர்க்கிங் மாடல் இல்லாமல் போயிடாதீங்க. அதே மாதிரி எவ்வளோ டீச்சிங் எய்ட்ஸ் செய்யணுமோ அந்த எல்லா டீச்சிங் எய்ட்ஸையும் செய்யுங்க. நிறையா சாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிஎட்லேயே படிச்சிருப்போம் நிறையா ஸ்கில்லு. அந்த ஸ்கில் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி கிளாஸ் எடுங்க. நல்லா போல்டாக எடுங்க. தமிழில் எடுத்தாலும் சரி, இங்கிலீஷில் எடுத்தாலும் சரி. ஒரு டீச்சர் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவை, போல்ட்னஸ் தான் தேவை. ஸோ அந்த போல்டு உங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸில் தெரியணும். அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா, பிஎட் படிக்கிறோம், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்காதீங்க. பிஎட் நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்னாங்களே, யூ ஆர் ஈக்குவலன்ட் டு டீச்சர். ஸோ உங்கள் டீச்சிங் எப்படி இருக்கணும், நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து எப்படி எடுப்பீங்களோ அது மாதிரி தான் இருக்கணும் தவிர ஒரு ஸ்டூடெண்ட்டாக வச்சு டீச் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு டீச்சராக நின்று அந்த டீச் பண்ணணும். அப்படி தான் உங்கள் கைண்ட் ஆஃப் டீச்சிங் இருக்கணும். ஸோ ஒரு ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய கைண்ட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன மாதிரி கேல்குலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் கேட்கணும். In our day-to-day life, we need to do some calculations every day. For that, what we can use அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, அடிஷன் சொல்லுவாங்க, சப்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் மோட்டிவேட் பண்ணி அப்படி தான் நீங்கள் ஆப்ரேட்டர்ஸை கொண்டு வரணும். இது இல்லை அப்படின்னா வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ரேட்டருக்கு மோட்டிவேஷனாக கொடுக்கலாம். பெஸ்ட்டு மோட்டிவேஷன் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, இதை தான் கொடுத்தேன். நம்ம கடைக்கே போகிறோம், நிறையா திங்ஸ் வாங்குகிறோம். அப்போ கடைக்காரவங்க நமக்கு ஃபைனலாக பில் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன எனக்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கம்யூனிகேட் பண்ணாங்க, இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி தான் மோட்டிவேட் கொடுக்கணும். இப்போ மோட்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிபிடியும் போட்டுட்டு போங்க. நீங்கள் அங்கே போர்டையும் யூஸ் பண்ணுவீங்க, அதேமாதிரி பிபிடியும் போட்டுட்டு போங்க. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னாலே, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லணும், ஆப்பரன்ஸ்னால் என்னென்னு சொல்லணும். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃபைன். ஆப்பரன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பரன்ஸ்னால் ஏலேருந்து பி ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற எல்லாமே என்னது அப்படின்னா ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ C++ பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா, there are 3 kinds of operators: யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் தேவைப்படும். அதாவது A இல்லைனா B, சம்டைம் ஒரே ஒரு ஆப்பரண்ட் மட்டும்தான் தேவைப்படும். பைனரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்பரண்ட் கேல்குலேஷன்ஸ்க்கு தேவைப்படும். டெர்னரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 3 ஆப்பரண்ட்ஸ் தேவைப்படும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, வாட் டஸ் இட் மீன் பை ஆப்பரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்பரண்ட்னா A to Z இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே ஆப்பரன்ஸ்ன்னு சொல்லுவோம். C++ பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸை எப்படியெல்லாம் பிரிப்பாங்கன்னா 6 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்றது சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம். இதில் என்ன அப்படின்னா, டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதை பார்த்துக்கோங்க. டிவிஷன் அப்படின்னா கோஷன்ட்டில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணுறது நார்மல் டிவிஷன். இது மாடுலோ டிவிஷன் அப்படின்றது ரிமைண்டரில் என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் உள்ள என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட்டை எப்படி டினோட் பண்ணணும்னா ++, டிக்ரிமெண்ட்டை எப்படி டினோட் பண்ணணும்னா -. இதுலேயே இன்னும் எப்படி மேம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட்டுன்னு நம்ம பிரிக்கலாம்.
நெக்ஸ்ட் இருக்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எழுதி போடுங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு எழுதி சொன்னாலும் ரியல் டைம் எக்ஸாம்பிளை உள்ளே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வாங்க. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயத்த கம்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் நமக்கு தேவை. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுங்கள். கேட்குறப்பே நீங்கள் நிறையா கிளாஸ் எடுக்கிறப்பே நிறைய கொஷின்ஸ் வந்து உள்ளே கேளுங்க. வெரி குட், எக்ஸலண்ட் அது மாதிரிலாம் சொல்லுங்கள். நிறையா ஸ்கில்ஸை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னாலே வந்து லாஜிக்கல் அண்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அண்டு, ஆர், நாட், இங்கே தான் நீங்கள் லாஜிக் கேட்ஸை கொண்டு வரணும். இதுக்காக தான் நான் லாஜிக் கேட் ஒர்க்கிங் மாடல் செஞ்சுருந்தேன். and operator அப்படின்னா into multiplication, it denotes a multiplication. If both a and b are true then it return true, otherwise it returns false. or operator அப்படின்றது like addition. If both inputs are if any one input is true then output will be a true. If both are false then output will be a false. Not operator அப்படின்றது it is like a inverter. If it contains 0 it will return 1. If it contains 1 it returns 0. இது லாஜிக் கேட்டு. நீங்கள் லாஜிக் கேட்டுக்கு உள்ளே டெப்த்தாக போகாதீங்க. என்னோடய ஒர்க்கிங் மாடல் லாஜிக் கேட்டுன்றதுனால அது இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது யூஸ்டு டு எவாலுவேட் சம் கண்டிஷன். ஈக்குவல் டு அப்படின்றது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். a ஈக்குவல் டு 32, ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைடுக்கு அசைன் ஆகும். அது பைனரி ஆப்ரேட்டர். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்றது கொஷின் மார்க் கோலன் தான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது எதுக்கான ஆல்டர்னேட்டுன்னு கேட்டிங்கன்னா இஃபல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆல்டர்னேட்டு தான் இது. இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த இதை சொன்னீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோதான். டெமோக்கு ரொம்பலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. 5 minutes தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறது தான் உங்களோட டெமோ. அழகாக ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒர்க்கிங் மாடல் இந்த டாபிக் பேஸ்டாக 1 or 2 ஒர்க்கிங் மாடல்ஸ் காட்டுங்க. அண்ட் தென் மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களோட B.Ed 16 ரெக்கார்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் நாள் கமிஷனில் கேட்பாங்க. 2வது நாள் கமிஷனில் தான் உங்களை வந்து டெமோ எடுக்க விடுவாங்க. அப்போ டெமோ எடுக்கிறப்ப உங்களோட டாபிக் என்ன எடுக்க போகிறீங்களோ அதுக்கான மோட்டிவேஷனாக ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ நீங்கள் இது நடத்துனதுலேருந்தே நீங்களே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொஷின் கேட்கலாம், அஸ் அ ஸ்டூடெண்ட் லெவல்லேருந்து நம்ம வந்து கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துகிட்டு போங்க. ஒரு 4-5 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு போங்க ப்ரிப்பேர் பண்ணி. அவ்வளோதான். இதுதான் வந்து நான் என்னோடய B.Ed கமிஷனில் வந்து எடுத்த வீடியோ. நான் என்னென்னலாம் கமிஷனுக்கு பண்ணேன் அப்படின்றது நான் என் சேனல்லையே வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள். இன்னும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நிறையா பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கணினி இந்தரணி.